ஹலோ வணக்கம் நண்பா. இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, எம்ப்ளாய்மெண்ட் ரினியூவல் பண்ணுறது சம்மந்தப்பட்ட ஏகப்பட்ட வீடியோ நம்மளுடைய சேனலில் அப்டேட் பண்ணியிருக்கோங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, பல பேருக்கு பல விதமான டவுட்ஸ் இருந்துட்டு தாங்க இருக்குது. ஸோ எம்ப்ளாய்மெண்ட் ரினியூவல் பண்ண நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்களா? கண்டிப்பாக உங்களால் அடுத்த ரினியூவல் பார்த்தீங்கன்னா ரினியூவல் பண்ண முடியுங்க. அது எத்தனை வருஷமாக இருந்தாலும் சரி, இந்த வீடியோவை கண்டினியூவாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாத பார்த்தீங்கன்னா உங்களாலையும் ரினியூவல் பண்ண முடியுன்றதை ப்ரூஃபோடு நான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் சொல்ல போகிறேங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்கு லைக் பட்டனை தட்டி விட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். அப்போ தான் நான் நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணலாம். ஆனால் வீடியோ ப்ரூஃபும் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்கலாம். நான் அதை பார்த்தீங்கன்னா ஷோ பண்ணுறேன். அதில் என்ன சொல்ல வராங்கன்றதை பொறுமையாக கேளுங்க. ஓகேங்களா? ஸ்கிப் பண்ணதை பாருங்கள். வீடியோட எண்டில் நீங்கள் என்ன பண்ணணுன்றதை நான் சொல்கிறேன். இந்த கொடுத்துருக்காங்க பாருங்கள், தமிழ்நாடு அரசு வாய்மையை வெல்லும். ஸோ தமிழ்நாடு லோகோ கீழே பார்த்தீங்கன்னா இந்த கொடுத்துருக்காங்க. நான் பொறுமையாக படிக்கிறேன், ஸ்கிப் ஆனதை கேளுங்க. வேலைவாய்ப்பு அலுவலக நடைமுறை 2011, 12 மற்றும் 13ஆம் ஆண்டுகளில் புதுப்பிக்க தவறியவர்களுக்கு சிறப்பு புதுப்பித்தல் சலுகை வழங்குதல் ஆணையம் பார்த்திங்கன்னா வெளியிடப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. இது அப்போவே பார்த்திங்கன்னா ஜெயலலிதா அம்மா பீரியடில் கொடுத்த ஒரு அரசாணை. அப்படியே பொறுமையாக படிக்கிறேன் கேளுங்க. ஆணை கொடுத்துருக்காங்க. 11/7/2014 அன்று தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறையின் மானிய கோரிக்கையின் மீது 32 மீது விவாதம் நடைபெறும்போது மாண்புமிகு ஊரக தொழில் மற்றும் தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் அவர்கள் பார்த்திங்கன்னா 2014-15ஆம் ஆண்டிற்கான அறிவிப்பு வரிசையில் பார்த்திங்கன்னா இந்த பாயிண்ட்டை கொடுத்துருக்காங்க. 2011, 12, 2013ஆம் ஆண்டுகளில் வேலைவாய்ப்பு அலுவலக பதிவினை பல்வேறு காரணங்களால் புதுப்பிக்க தவறிய பதிவுதாரர்களுக்கு சிறப்பு சலுகை பார்த்திங்கன்னா அறிவிச்சிருக்காங்க. சிறப்பு புதுப்பித்தல் சலுகை என்ற பெயரில் பொருள் பார்த்திங்கன்னா கீழ்கண்டவாறு அறிவிக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அது கீழே பார்த்திங்கன்னா 2011, 12, 13ஆம் ஆண்டுகளில் வேலைவாய்ப்பு பதிவினை பல்வேறு காரணங்களால் புதுப்பிக்க தவறிய பதிவுதாரர்கள் தங்களது பதிவு மூப்பினை பார்த்திங்கன்னா மீளப்பெறவும் கொடுத்துருக்காங்க. அதாவது உங்களுடைய சீனியாரிட்டியை இது மூலிமா நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலான்ற போல் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அதன் மூலம் வேலைவாய்ப்பினை பெற்றிட உதவும் வகையில் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் ஆணையின்படி 2014-15ஆம் ஆண்டில் பார்த்திங்கன்னா சிறப்பு புதுப்பித்தல் சலுகை வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. இதனால் சுமார் 1 லட்சம் பதிவுதாரர்கள் பயன்பெறுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. இதை கொடுத்துருக்காங்க பாருங்கள். தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை 2014, 15, 16ஆம் ஆண்டுகளில் வேலைவாய்ப்புக்கான பதிவினை புதுப்பிக்க தவறிய பதிவுதாரர்களுக்கு சிறப்பு புதுப்பித்தல் சலுகை மற்றும் 2017, 18, 19ஆம் ஆண்டுகளில் வேலைவாய்ப்புக்கான பதிவினை புதுப்பிக்க ஏற்கனவே வழங்கப்பட்ட கால அவகாசம் முடிவடைந்த நிலையில் மேலும் 3 மாதங்களுக்கு சிறப்பு புதுப்பித்தல் சலுகை வழங்குதல் ஆணையம் பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. அது பார்த்திங்கன்னா லாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா எப்போ வெளியிட்டிருக்காங்கன்னா 2021 லாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இது வரைக்கும் எந்த ஒரு அப்டேட்டும் வரல. ஸோ வந்ததுன்னா நம்மளுடைய சேனல்லே வீடியோ போடும். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சொல்லுவாங்க. சப்போஸ் நான் மிஸ் பண்ணாலும் அவங்க எனக்கு சொல்லிவிடுவாங்க. அது மூலிமா நான் அவங்களுக்கு வீடியோ போட்டுடுவேன். லாஸ்ட் டைமும் பார்த்திங்கன்னா ஒரு நண்பர் அது போல் தான் நம்மளுக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அரசாணை எப்படி இருக்கும்னா அதை கொடுத்துருக்காங்க பாருங்கள். அரசாணை TN 2004 தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை நாள் பார்த்திங்கன்னா இது போல் தாங்க வரும் அரசாணை. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆணைன்னு கொடுத்து 2021, 2022 ஆண்டுக்கான தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறையின் மானிய கோரிக்கையின் மீதான விவாதத்திற்கு பின்பு பார்த்திங்கன்னா மாண்புமிகு தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் பார்த்திங்கன்னா 4/9/2021 பார்த்திங்கன்னா சட்டசபையில் அது கூடவே இந்த மேட்டரும் பார்த்திங்கன்னா வெளியிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. சட்டப்பேரவையில் பின்வரும் அறிவிப்பினை பார்த்திங்கன்னா வெளியிட்டார் சொன்னாங்க. வேலைவாய்ப்பு அலுவலகங்களில் பதிவு செய்து தங்கள் பதிவினை 2014, 15, 16ஆம் ஆண்டுகளில் புதுப்பிக்க தவறிய சுமார் 48 லட்சம் பதிவுதாரர்கள் பயன்பெறும் வகையில் சிறப்பு புதுப்பித்தல் சலுகை வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. 48 லட்சமா அப்பா!
48 லட்சம் பதிவுதாரர்கள் விட்டு போயிருக்கிறதா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2017, 18, 19ஆம் ஆண்டுகளில் தங்களது வேலைவாய்ப்பு அலுவலக பதிவினை புதுப்பிக்க தவறிய பதிவுதாரர்களுக்கு ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா 3 மாதம் கால அவகாசம் வழங்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. கால அவகாசம் நீட்டிப்பு வந்து பார்த்திங்கன்னா கோரிக்கையை ஏற்று புதுப்பித்தல் சலுகை மேலும் 3 மாதம். ஸோ இது போல் தாங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான ஜிஓ இருக்கும். அதனால் யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. டைம் கொடுத்தாங்க. டைம் கொடுத்தும் மேலும் 3 மாதம் வந்து பார்த்திங்கன்னா கால அவகாசம் நீட்டிப்பு வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்பட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அப்போவே இந்த ஜியோ வந்து பார்த்திங்கன்னா 2021 வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி ஜியோ எப்போ வந்திருக்குன்னு அதையும் பார்த்துடலாம். இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை 2014, 15 மற்றும் 2016ஆம் ஆண்டுகளில் வேலைவாய்ப்புக்கான பதிவினை புதுப்பிக்க தவறிய பதிவுதாரர்களுக்கு சிறப்பு புதுப்பித்தல் சலுகை மற்றும் 2017, 18, 19ஆம் ஆண்டுகளில் வேலைவாய்ப்புக்கான பதிவினை புதுப்பிக்க ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா கால அவகாசம் வழங்கப்பட்ட நிலையில் மேலும் 3 மாதங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா விட்டு போனவங்க விண்ணப்பிக்கலான்ட்டு சிறப்பு புதுப்பித்தல் சலுகை வழங்குதல் ஆணையம் வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பாயிண்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2014, 15, 16 வந்து பார்த்திங்கன்னா மிஸ் ஆகியிருந்ததுன்னா நீங்கள் ரெனியூல் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, 2017, 18, 19ஆம் ஆண்டுகளில் வேலைவாய்ப்புக்கான அதாவது அவங்க ரெனியூல் பண்ண மிஸ் பண்ணியிருப்பாங்களா, அவங்களுக்கு ஆல்ரெடி டைம் கொடுத்துருந்தோம் வந்து பார்த்திங்கன்னா மேலும் 3 மாதம் வந்து பார்த்திங்கன்னா டைம் கொடுக்குறதா ஒரு அரசாணை வெளியாகிருக்குங்க 2021. ஸோ இதை பார்த்த உடனே உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும். இது மட்டும் இல்லைங்க, இதுக்கப்புறம் லாஸ்ட்டு எப்போ ஜியோ பாஸ் ஆகிருக்குன்றதை பார்க்கலாம். கொடுத்துருக்காங்க பாருங்கள். 2014 ஒன் டைம் ஜியோ பாஸ் ஆகிருக்குங்க. வேலைவாய்ப்பு அலுவலக நடைமுறைகள் 2011, 12 மற்றும் 13ஆம் ஆண்டுகளில் வந்து பார்த்திங்கன்னா புதுப்பிக்க தவறியவர்கள் சிறப்பு புதுப்பித்தல் சலுகை ஆணை வெளியிடப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து கேட்டிருப்பீங்க. ஒன்றுமே இல்லைங்க, இதில் ஜியோ வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் பாஸ் ஆகும். ஓகேங்களா? இது போல் ஜியோ பாஸ் ஆகிற நேரத்தில் ஜியோவில் என்ன டீட்டெயில் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துட்டு ஸோ எந்த இயர்லேருந்து எந்த இயருக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஈஸியாக ரினியூல் பண்ணிக்கலான்ட்டு ஜியோலேயே கொடுத்துருப்பாங்க. இப்போ படித்தோம் இல்லைங்களா? ஸோ அது போல் கொடுத்துருப்பாங்க. அந்த இயருக்குள்ளே இருந்தீங்கன்னா இது போல் ஆஃபர் விடுற நேரத்தில் நம்ம நார்மலாக இந்த எம்ப்ளாய்மெண்ட் ஐடி ரினியூல் பண்ணுற மாதிரியே ஈஸியாக ரினியூல் பண்ணிக்கலாம். ஸோ பெரிய மெத்தடே ஒன்றும் கிடையாதுங்க. இதை எப்படி ரினியூல் பண்ணலாம்ன்ற மெத்தடும் நம்மளுடைய சேனலில் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். இல்லைனா கூட நான் இப்போ ரீசெண்டாக என்ன அப்டேட் இருக்குன்றதை பார்த்துட்டு நான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி ரினியூல் பண்ணணுன்றதையும் போஸ்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யாரும் வந்து பார்த்திங்கன்னா ரினியூல் பண்ணுறதுக்கு என்னோடய சீனியாரிட்டி போயிடுச்சுன்ட்டு கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. கொஞ்சம் பொறுமையாக இருங்க. நெக்ஸ்ட் டைம் ஜியோ வரப்போ நம்ம ஜியோ மூலிமா ரினியூல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா?